அடிச்சு தூக்கிடுவானுங்க, மொத்தமா தூக்கிடுவானுங்க. சரி நீங்க சொல்லுங்க, நீங்க ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தோம். இப்ப ட்ரைலர் பார்த்துட்டு இப்ப இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இட்லி கடை கிளாஷ் ஆயிருந்தா இட்லி கடை ஓடி ரெண்டு பேரும் கரெக்டான இதுவா இருந்திருக்கும். எனக்கு தனுஷும் பிடிக்கும் ப்ரோ, ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேரும் பிடிக்கும். மேபி மூவி வைஸ் சொல்றேன் நான், ஸ்டோரி வைஸ் மூவி வைஸ் அந்த மாதிரி சொல்றேன். அடிச்சு இட்லி கடை தெரிச்சிருக்கோம், தெரிஞ்சு ஓடி இருக்கும். ஓகே, அதனாலே தள்ளி வச்சுக்கிறாங்க, அவங்க மனப்பான்மை தள்ளி வச்சுட்டாங்க. சோ நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? நீங்க தலை ஃபேன் தானே சொன்னீங்க? ஆமா தலை சோ எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க ட்ரைலர் பாக்கும்போது? டீசர்லாம் பார்த்து பார்த்து மாதிரி எப்படின்னா எப்படி சொல்றேன்னு தெரியல, வேற லெவல் தான். வேற லெவல்ல இருக்கா? வந்து அந்த மாதிரி கெட்டப்ல பார்த்தது இல்ல. இப்ப எப்படி சொல்றது, அதான் பசங்களுக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன் எடுத்த மாதிரி கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தலை கூட நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அது வாய்ஸ்க்கும் அதுக்கும் அந்த 10 கிலோ கறி கொடுங்க அப்படின்றப்ப நம்ம பல்லடம் டைலாக் எல்லாம் எடுத்து விட்டுக்கிறாங்க நல்லா. அதே மாதிரி வடக்கன் டைலாக் ஒன்று சொல்லுவாரு, உங்க கார்டு பின்னெட் 10 நம்பர் இருக்கும், அந்த நம்பர். ஆமா, சோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் நினைக்கிறேன். தலை வந்துட்டு எப்பயுமே எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் தான். அதே நேரத்துல ஆக்ஷன் பண்றப்பையும் ஒரு காமெடியும் பண்ணிட்டு தான் ஆக்ஷனே பண்ணுவாரு, வேற மாதிரி. சோ இந்த படம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி. கண்டிப்பா தலை வந்து கண்டிப்பா வில்லன் வில்லனா மாதிரி வராப்ல, திரும்ப வில்லனா வராரு. வில்லனா மாதிரி மறுபடியும் ஹீரோ வருவாரு கண்டிப்பா, வருவாரு கண்டிப்பா. அதாவது ஏகே வராரு, இருங்கப்பா, ஏகே வராரு வழியோடு.